யோசேப்புக்கு தயவு பாராட்டின கர்த்தர், எஸ்தருக்கு தயவு பாராட்டின கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஒருவேளை திருமணம் நடக்காமல் இருக்கலாம், ஒருவேளை திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஏன் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வீடு இல்லாமல் நீங்கள் அதாவது நாடோடி போல் வாடகை வீட்டிலே நீங்கள் சுற்றி கொண்டு மோதி கொண்டே இருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு, அதாவது உங்களுக்குன்ட்டு ஒரு பூமியை கீழ்ப்படுத்தி தருவார். கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் கர்த்தர் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் ஒன்று செய்யுங்க, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து விசுவாசமாக பேசுங்க. நீங்கள் ஏதோ சும்மா இருக்காதீங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பு, எனக்கு நல்ல ஒரு நிலத்தை தருவீர், எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்ட கிருபை செய்வீர், நீர் எனக்காக செய்ய போகிறீங்க. இப்படி வாய்களை திறந்து நீங்கள் விசுவாச அறிக்கையை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். இந்த வருடத்தின் 3வது மாதத்தில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். உங்களுக்கு என் இயேசுவின் இனிதான நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கரம் நம்ம 2 மாதங்களே கர்த்தர் நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த 3வது மாதமும் நம்மளை நடத்த அவர் வல்லமுள்ளவராகவே இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மகிமையான காரியங்களை நம்முடைய பயணங்களை அவர் நடத்தி கொண்டே வருவார். இதை பார்க்கிற என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர், அது மாத்திரமல்ல நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அதே மாதிரி டிவின்னு ஊழியத்தில் மூலமாய் இதை பார்க்குறவங்களை அனைவரையும் இந்த மாதம் கர்த்தர் அதிசயமாக நடத்துகிறத நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. அவர் இந்த மாதம் உங்களை நடத்துறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது உங்களால் முடியாத காரியங்கள்லாம் அவர் முடித்து தருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 138வது சங்கீதம் அதில் 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன சொன்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னா என்ன ஆண்டவர் என்பது, என் பிள்ளைகளுக்காக நான் யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இந்த மாதத்தில் நான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுவேன். ஒருவேளை நீங்கள் எக்ஸாமை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த எக்ஸாமை எப்படி நான் எழுத போகிறேன், நான் எழுதுவேனா, நல்லபடியாக எழுதி முடிப்பேனா, இதில் நான் தேர்ச்சி பெறுவேனா என்று நீங்கள் கலங்கி கொண்டு குழப்பத்தோடு இருக்க தேவையில்லை. கலங்காதீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக எல்லா காரியங்களும் அவர் வழி திறப்பார், நல்லபடியாக எழுத எனக்கு உதவி செய்வார். இப்படி நீங்கள் பேச ஆரம்பிங்க. ஒரு வேலை குறித்து, ஒரு இன்டர்வியூ குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. பல கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கல, கலங்காதீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக அவர் செயல்பட போகிறார். உங்களுக்கு வேலை அவர் வாங்கி தருவார். அவர் தயவு பாராட்டுவார். யோசேப்புக்கு தயவு பாராட்டின கர்த்தர், எஸ்தருக்கு தயவு பாராட்டின கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக கர்த்தர் செயல்படுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. ஒருவேளை திருமணம் நடக்காமல் இருக்கலாம், ஒருவேளை திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஏன் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வீடு இல்லாமல் நீங்கள் அதாவது நாடோடி போல் வாடகை வீட்டிலே நீங்கள் சுற்றி கொண்டு மோதி கொண்டே இருக்கலாம். போய் 3-4 மாதம் அதுக்குள்ளே ஒரு பல பிரச்சனைகளை உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி
சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லவா, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு, அதாவது உங்களுக்குன்ட்டு ஒரு பூமியை கீழ்ப்படுத்தி தருவார். கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் கர்த்தர் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சிலர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க, நான் இடம் இருக்குது, நான் வீடு கட்டலாமா, அதில் கடை கட்டலாமா, இது கட்ட முடியுமா, கட்ட சரியாக முடிச்சிருவேன்னா, பணம் தேவைகள் என்ன பண்ணுவது, சரியான ஆள் கிடைக்குமா, இப்படி நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து விசுவாசமாக பேசுங்க. நீங்கள் ஏதோ சும்மா இருக்காதீங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே எனக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பீர், எனக்கு நல்ல ஒரு நிலத்தை தருவீர், எனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்ட கிருபை செய்வீர், நீர் எனக்காக செய்ய போகிறீங்க. இப்படி வாய்களை திறந்து நீங்கள் விசுவாச அறிக்கையை செய்யும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். ஆண்டவர் அந்த கனப்படுத்தி உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேத வசனம் எல்லாமே விசுவாசத்தின்படி அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததி, ஆண் குழந்தையை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். நல்லா பாருங்க, அவனுடைய வயது முதிர்ந்த வயதில் அந்த வாக்குத்தத்தம் வந்த உடனே அவன் அதை விசுவாசித்தானா. அதை விசுவாசித்ததை தான் அவர் நீதிமான், அதாவது விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக கர்த்தர் பார்க்கிறார். எந்த காரியமும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் இருக்கும் பொழுது இது என்னால் முடியாதுன்றீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுடைய மூல அறிவிலும் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டத்தின்படி நீங்கள் எந்த முடிவும் எடுங்க, எதுவும் அவசரப்பட்டாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்து முடியும். உங்களுக்கு காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் எதை குறித்து கலைங்கிறாங்க, அவர் உங்களுக்கு செயல்படுவார். நீ ஏதாவது நடந்துருமா, எக்ஸாம் குறித்து ஒரு +2 எக்ஸாம் நடக்கிறது, அது குறித்து ஒரு கலக்கங்கள் என்ன நடக்கும், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது யார் சொல்லி இருக்கிறார்? இந்த வேத வசனம் பாருங்களேன், 138வது சங்கீதம் எழுதியிருக்கு. அதுக்கு மேலே பாருங்க, தாவீதின் சங்கீதம். நல்ல கவனிங்க. நீங்கள் பைபிளை எடுத்திருக்கீங்களா, உங்ககிட்ட பைபிள் இருந்தால் அதை படிங்க. தாவீதின் சங்கீதம், அதில் அழகாக எழுதியிருக்கிற அந்த தாவீது சங்கீதம் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். தாவீதுனுடைய தகப்பனார் ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்த மனிதனும் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அவனுடைய குடும்பம் ஒரு பெரிய பிரபலமான குடும்பமும் கிடையாது. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தில் ஆண்டவர் தாவீதுக்கு உதவி செய்ய வந்தார். தாவீது ஆடு மேய்த்தவன், படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதன். அவனுக்கு கர்த்தர் உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அவனை தெரிந்து கொள்றாரு, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு, அவனை ராஜாக்கள் கிட்ட போய் உட்கார வைக்கிறாரு, அங்கே பழக வைக்கிறாரு, அவனை ஆசீர்வதித்து ஒன்று ஒன்றாக நடத்தி கொண்டு வருகிறார். எப்படி நடந்தது இது? எப்படி நடக்கும்? முதல் சவுல் அவனுக்கு 1000 பேருக்கு அதிபதியாக வைக்கிறார். எப்படி நடந்தது? கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு நீங்கள் நடந்து வருகிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். வேதம் அதான் சொல்லுது, யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஏதோ நீங்கள் வந்ததுனால அல்ல, நீங்கள் பாவத்தை விட்டது, எப்பா நான் பாவம் விட்டுட்டேன், நான் தான் விட்டேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் பாவத்தின் ஆவியை துரத்தினது கர்த்தர். உங்களை பாவ பிடியில் இருந்து, அந்த அசுத்தமான சேற்றிலிருந்து உங்களை கரம் பிடித்து மீட்டு
மீட்டு எடுத்தவர் இயேசு. அவர் ரட்சிக்கிறவர், அவர் மீட்டெடுக்கிற தேவன். நீங்கள் குடியை விட்டது யார்? நீங்களா? போதை வஸ்துக்களை விட்டது நீங்களா? அவர் தான். அசுத்தமான இச்சையின் பாவங்கள் சிக்கி கொண்டு இருந்தது, அதுலேருந்து விடுதலை பண்ணி நீங்களா? இல்லை, இயேசு உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பராக்கிரமத்தின் வல்லமை உங்களை மீட்டெடுத்திருக்கிறது. நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களா? நீங்கள் படிக்கிறீங்களா? உங்களை படிக்க ஆவியானவரை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கிறீங்களா? அது நீங்கள் ஜெபிக்கிறதா? உங்களை ஜெபிக்க தூண்டி கொண்டு இருக்கிறார். அதிகாலையில் எழும் உங்களை ஜெபிக்க வைக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் இதெல்லாம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படி அவர் பாதைகளை செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறந்து வைக்கிறார். அவர் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் தம்முடைய வல்லமை உங்கள் மேலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை மறந்து போகக்கூடாது. நன்றாக விளங்கி கொள்ளுங்க. அதே போல தான் இந்த தாவீது சொல்கிறேன், நான் ஒன்றுமே இல்லை, அவர் தான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். எப்படி இருந்தால் பாருங்க, ஆடு மேய்த்தவன், அதுக்கப்புறமேட்டு கோலியாத்தை அடிக்கு அவனை வீழ்த்துகிறான், அதன் பிறகு போகிறான், அந்த சவுல் சொல்கிற காரியங்கள் எல்லாத்தையும் செய்கிறான், அப்படியே உயர்த்தப்பட்டே வருகிறான். அதனால தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க போகிறார். தாவீதுக்கு உதவி செய்த கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். என் அன்பு சகோதரியே, எஸ்தருக்கு உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ உன்னுடைய பேச்சு திறமை, உன்னுடைய திறமைகள் அதெல்லாம் ஓரம் வைத்துட்டு, ஆண்டவரே நான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் என்னால் ஒன்றும் முடியல, இனி நீங்கள் செய்யுங்கப்பா, எனக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவரை. அப்படி நீங்கள் என்னைக்கு உங்கள் வாங்கி திறந்து ஜெபிக்கிறீங்களோ அன்றைக்கே தெரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. உங்களுடைய பேச்சு திறமையோ உங்களுடைய கையின் திறமையோ கர்த்தர் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் அமைதியாக இருப்பார். ஆனால் ஆண்டவரே, 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைப்பா, நீங்கள் தான் என்னை இது வரைக்கும் நடத்து, இப்படி பேசி பாருங்க, இப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். இந்த தாவீதுக்கு தேவன் உதவி செஞ்ச 2 காரியம் இருக்குது. அப்போ அவனுக்கு ஏன் இப்படிலாம் செஞ்சார் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எப்பவுமே நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சில நிபந்தனைக்குட்பட்டது தான் என்று எபிரேயர் எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த வாக்குத்தத்தமான வசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா சில நிபந்தனைகளையும் ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்கணும். நீங்கள் அதை கேட்கலைன்னா நடக்காது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க, வேதம் அப்படி தான் நமக்கு சொல்லுகிறது. சில வாக்கு தத்தங்கள்லாம் நிபந்தனைக்குட்பட்டது, அது நிபந்தனைக்குள்ளேருந்து கிரியை செய்கிறது. நல்லா கவனிங்களேன். இதில் நம்ம வாசிக்கலாம் 138 சங்கீதத்தில் அவன் கண்டுபிடித்த காரியம் பாருங்களேன். அதாவது 6வது வசனம், கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். இதை கண்டுபிடிச்சான் தாவீது. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறாரா? அவன் எழுதினவன் சொன்னான், தாவீது சொல்கிறான், தாழ்மை உள்ளவனை. அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தான். எவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தாலும் அவன் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறத அவன் பிரயாசப்பட்டான். இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கிறது பொழுது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்த ஒரு மனிதன். இன்றைக்கி இதை பார்க்குறீங்களே, நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அவன் எழுதியிருக்கிறான், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை. நீங்கள் இன்றைக்கு தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறீர்களா? முதல் உங்கள் குடும்பத்தில் தாழ்மை உள்ளவர்களாக நடக்கிறீங்களா? கணவன் மனைவி தாழ்மையாக நடந்திருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு தாழ்மை இல்லாதனால தான் ஒருவர் மேட்டிமையான எண்ணங்கள், நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிச்சிருக்கிறேன், என்கிட்ட மாதம் சம்பாதிக்கிறேன், நீ யார், நீ ஆஃப்டர் ஆல், இப்படிலாம் பேசுகிறாங்க. ஒரு மனைவியை மதிக்க தெரியல, மனைவி கணவனை மதிக்க தெரியல. ஏன்
எப்படி இருக்குது? தாழ்மை இல்லை. நீ தாழ்மை உள்ளவன் இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னோடு கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உன் தாழ்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை தான் கண்டுபிடித்தான். இந்த கண்டுபிடித்த தாவீது தான் சொல்கிறாரு, கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனுக்கு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது, இன்றைக்கு எழுதும்போது, நான் திறமை உள்ளலாம் போகாதுங்க ஆண்டவரே, நான் ஒன்றும் உதவாதவன், ஆனால் உங்களுடைய தயவுனால் இந்த எக்ஸாமை நல்லா எழுதுவேன், உங்களுடைய தயவுனால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், உம்முடைய தயவுனால் என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உம்முடைய தயவுனால் என்னால் எல்லாவற்றையும் நான் ஜெயிக்க முடியும், நடக்கும் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைய நன்றாக பெற்று எடுக்க முடியும். விசுவாசமாக பேசுங்க. உம்முடைய தயவுனால் எந்த ஆண்டவரை அசம்பாவிதங்களும் என்னுடைய கர்ப்பத்தில் நடக்காது, என் திருமண வாழ்க்கை, இப்படி பேசி பாருங்க, தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் தாழ்மையாக இருங்க. ரெண்டாவது பாருங்களேன், ஒரு வசனம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேர். இந்த மனிதன் பாருங்களேன், பல போராட்டம், பிரச்சனை, வேதனை எல்லாம் அவன் அடுத்த நிமிஷம் உயிர்ப்பிக்கப்படுறானா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள், போராட்டம் வந்தால் இவன் புலம்புறதே கிடையாது. ஏன்னா இவன் விசுவாசமாக பேசுவான். எனக்கு எவ்வளோ பிரச்சனை. நீங்கள் தாவீது எழுதின சங்கீத புஸ்தகத்தில் நல்லா படித்து பாருங்கள். போராட்டம், பிரச்சனை வந்தவுடனே அதை பாட்டாக பாடுவான். கர்த்தர் எனக்கு இவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க இது செய்தாங்க, ஆனால் அது எல்லாவற்றிலும் எங்களை விடுவிப்பேர், உயிர்ப்பிப்பேர். அதாவது அவன் புலம்ப தெரியாத ஒரு மனிதன். அவன் ஆண்டவர் எனக்கு அவ்வளோதான், எனக்கு கைவிட்டார் அப்படிலாம் சொன்னாலும் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் மாற்றி தருவார். இப்படி தான் ஜெபம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசமாக பேசுகிறீங்களா இல்லை அவிசுவாசமாக புலம்பி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கண்டுபிடிங்க. முதல்ல உங்களை அதில் தகுதிப்படுத்துங்க, அதில் பலப்படுத்துங்க. அதில் ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க. ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தால் கண்ணீர் வெடிச்சிடுறீங்க. ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தால் பதறி வீட்டு இருக்கிற ஆளெல்லாம் பதற பண்ணிடுறீங்க. இப்படி இருந்தால் எப்படி? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும். நீங்கள் கலங்கலாமா? நீங்கள் கண்ணீர் வடிக்கலாமா? தைரியமாக இருந்த பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறா. உங்களோடு கர்த்தர் இருக்க இருக்க கர்த்தர் உங்களுக்கு நிறைய அதிசயமான காரியங்கள்லாம் பார்ப்பார். மோசே இஸ்ரவேல் மக்களை வெளியே கூட்டு வந்துட்டு இருக்கிறார். அதாவது செங்கடல் ஏற்றுனுக்குது. ஒரு பக்கம் எகிப்தின் பார்வோன் வந்தது. இவனுக்கு எல்லாம் பயப்படுறான். யார்? நம்ம இஸ்ரவேல் மக்கள். ஆனால் மோசே பயந்த மாதிரி இல்லை, அமைதியாக நிற்கிறார். செங்கடல் திறக்கப்படுகிறது. அதிசயம் நடக்குது அல்லவா? விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது உனக்கு எல்லா அதாவது வாசல்கள் திறக்கப்படும். தைரியமாக பேசுங்க. அவர் நடத்துவார். அவருடைய மகிமை நமக்கு வெளிப்படும். இதை மறந்துடாதீங்க. இதுதான் முக்கியம். நல்லா கவனித்து பாருங்கள். இன்னொரு ஆலோசனை பாருங்களேன். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கு எல்லாமே செய்து வந்தார். ஒரு நாள் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வீட்டை நான் கட்டித்தரேன், ஒரு நாத்தான் தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புகிறார். என்னடா இது, அவனுக்கு வீட்டை. ஆனால் அவனுடைய எண்ணம் என்னன்னு தெரியுமா? அவன் சொல்கிறான், நான் ராஜ வீட்டில் இருக்கிறேன், அங்கே வீடு நல்லா தான் இருக்குது, இந்த ராஜத்தில் இருக்கேன், ஆண்டவருக்கு நான் வீட்டை கட்டணும். ஆண்டவருடைய வீடு, அவருடைய வீடு வாசஸ்தலம் போல், கூடாரம் போல் மாறி மாறி இருக்கு. அவன் எண்ணத்தை பாருங்கள். அவன் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு என்ன பிடிக்குன்றதெல்லாம் அவன் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த எண்ணம் தான் அவனுக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறார், வீட்டை கட்டி கொடுக்கிறார். அதிசயங்கள்லாம் கர்த்தர் செய்கிறாருங்க. எப்படி? அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு. ரெண்டாவது பாருங்களேன், அவன் கோலியாத்தை அடிக்க போகும்போது ஒரு மாதமாக கோலியாத்து சில நாட்களாக அவன் போட்டு நம்ம இஸ்ரவேல் மக்களை, அதாவது சவுலை எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தான். அவன் பயமுறுத்துறான், அதை பற்றி அவன் கவலைப்படலை. அவன் பேசுகிறான், அதை பற்றி அவன் கவலைப்படலை. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை தாவீது மனசுக்கு ரொம்ப வேதனையாகிடுச்சு. அவன் எவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியமாக இருக்கிறான் பாருங்களேன். நான் படிக்கிறேன் பாருங்கள், நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 36 பாருங்கள். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத சேதனமில்லாத இந்த பெலிஸ்தேனும் அவைகள் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தான் என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஜீவனுள்ள தேவனை அவன் ஒரு மட்டமாக பேசிட்டான், நிந்தித்துட்டான். அந்த நேரத்தில் ஒரு வைராக்கியம் வந்தது. அவன் ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ள ஒரு ஆள், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும் துடிக்கிற ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன்
நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவருக்காக நீங்கள் இந்த வைராக்கியமாக இருக்கீங்களா? இந்த தேசத்தில் எழுப்புதலுக்காக நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க? ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து என் தேசத்தில் கர்த்தருடைய எழுப்புதல் வரணுன்ட்டு நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமா? இந்த தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் வரணும் என்று அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார்களே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது பூமியில் செயல்படுவதாக சொல்லிட்டு தானே போனார். இங்கே கர்த்தருடைய ராஜ்யம் நடக்குதான். இந்த இந்தியா தேசத்தில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது, இங்கே தேவனுடைய ராஜ்யம் நடக்கிறதா. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை யாத்திராகும் லேவியராகத்தெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு எதிராக தானே இந்த தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் வராதா? நீ என்னைக்காவது வைராக்கியமோடு ஜெபித்திருக்கீங்களா? உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, என் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். இந்த வருஷத்தில் ஒரு தேர்தல் நம்ம தேசத்தில் நடக்கிறது. அந்த தேர்தலுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக. ஆண்டவரே சோத்தரிக்கிற, நமக்கு எல்லா கட்சியும் ஒன்று தான், ஆனால் தேவ சித்தம் உள்ளது நடக்கட்டும். அதுதான் ஜெபம். அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க, வேறு ஒன்றுமே செய்யாதீங்க. ஆண்டவரே, பரமண்டலத்தில் நீங்கள் போடுற அந்த பிளான் இந்த பூமியில் நடக்கணும். ரெண்டாவது நல்லா புரிந்துக்கணும், பரமண்டலத்தில் ஒரு பிளான் போடுறது இந்த பூமியில் நடக்காதபடி போராடுகிறது தான் இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி. அதையெல்லாம் நல்லா அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டி ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் சொல்லுகிறது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறீங்க. தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் இந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண் முதன்மையான இடத்துல என்னை கர்த்தர் கொண்டு வருவார், கர்த்தர் கொண்டு வருவார் என்று விசுவாச அறிக்கைகளை பேசுங்க. என்னுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நான் தொழில் வியாபாரத்தின் மூலமே மேன்மை அடைவேன். இயேசு என்னை மேன்மையடைய செய்வார். இந்த தொழிலையும் ஆரம்பிக்கிற அவர் எனக்கு வெற்றியாக செய்து முடிப்பார். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சொல்லுங்க. எனக்கு வேலை இன்டர்வியூவில் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல வேலையை தரப்போகிறார். இந்த மாதத்தில் தருகிறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று விசுவாச அறிக்கைகளை பேசுங்க. அந்த விசுவாச அறுதி இந்த வருஷம் என் திருமணத்தை கர்த்தர் நடத்தி தருவார். இந்த வருஷத்தில் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். எப்படி விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்க. காரணம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்பொழுதே ஒரு பிரச்சனை கடந்து வரட்டும் அப்பா, இப்பொழுதே கடந்து வரட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்மைப்படுத்துகிறேன். நான் மேட்டிமையான காரியங்களை போன மாதத்தில் செய்திருந்தேன், இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடி பெருமையாக பேசியிருந்தால் என்னை மன்னிங்க, மன்னித்திருங்கப்பா, மன்னித்திருங்க ஆண்டவரே. இனி நான் தாழ்மையாக இருக்கிறேன். ஏன்னா நீ தாழ்மை உள்ளவனை தானப்பா நோக்கி பார்க்குறீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க நீங்கள் பார்த்தா தானப்பா நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. நான் தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன். நான் யார் மேலேயும் கசப்போடு, யாரோடு பேசாமல், கோபத்தோடு, எரிச்சலோடு இராதபடி எல்லாம் ஒப்பு கொடுங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவோடு இராதபடி ஒப்புரவாகிற ஒரு ஊழியத்தை, ஒப்புரவாகிற காரியங்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அர்ப்பணிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஓ தேங்க்யூ ஃபாதர், நன்றி. துன்பங்கள் வேதனைகளை பற்றி நான் பேசாதபடி இனி கர்த்தர் விசுவாசமாக பேச எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தருக்கு நன்றி, நன்றி. மூன்றாவது காரியம், அவருக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன். அவருக்காக வைராக்கியமான காரியங்களை செய்வேன். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நேரத்தில் தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. ஒரு அக்னி இறங்கி வரப்போகிறது. ராபாலா ஷண்டா ராபா, ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டப்பா. ஆண்டவர், இந்த +2 எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஒரு வல்லமை கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு ரத்தத்தினால் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். எல்லாம் குழப்பங்கள், ஒரு விதமான பதட்டங்கள், வயிறு பிரச்சனைகள், உடல் உபாதைகள், கண்களின் பிரச்சனைகள், கை நடுக்கங்கள், அப்பா படிக்கிற
பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த போராட்டங்கள், ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பதட்டங்கள் வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் உடைய ரத்தத்தில் மறைத்து கொள்வீராக. வேலை ஸ்தலத்தில் இன்டர்வியூ போகும்போது திறமையாக பேச கர்த்தர் உம்முடைய வல்லமுள்ள கர்த்தாவே அவங்களுடைய நாவுகள் வல்லமுள்ள நாவுகளாக, ஞானமுள்ள நாவுகளாய் மாறும்படி நான் ஜெபிக்கிறப்பா. அற்புதங்களை செய்யுங்க. திருமண தடைகள் இயேசுவின் வல்லமுள்ள நாம் உடைக்கப்பட்டு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். நீரே அப்பா, அந்த குடும்பம் எவ்வளோ பிரயாசப்படுறாங்கப்பா, அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தருளுவீராக ஆண்டவரே. பா, வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் நன்றபடியாக பெற்றெடுக்க உதவி செய்யுங்க. குழந்தை இல்லாத கர்த்தாவே சோத்திரம், இது வரைக்கும் குழந்தையை பெற்றெடுக்க முடியாமல் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யூட்ரஸில் குழந்தை தங்காதபடி அப்பா, வெறுமையாக இருக்கிற அந்த யூட்ரஸில் ஒரு வல்லமை வெளிப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. இந்த மிரக்கல் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். இப்பொழுது உங்கள் கைகளை அந்த வயிற்று பகுதியில் வைத்து கொள்ளுங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஓ, அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி வெளிப்படும். ஓ, வருகிற மாதத்தில் அது வெளிப்படும். தேவ வல்லமை அதை தொடுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். அது மாத்திரம் அல்ல, நன்றாக குழந்தை பெற்றெடுக்கவும் தாயும் கப்பா சேயுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் பெற்றெடுக்க கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாபாரம் தொழிலில் கர்த்தர் ஆப்பா ஆண்டவரே, இந்த தொழிலை மூடிடலான்னு நினைக்கிறவங்க, இந்த தொழில் இனி செய்ய முடியாது அப்படி முடக்கி கிடக்கிறது, நம்ம வேலைக்கு போயிடலாம் நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் கரத்தை பிடித்து ஆண்டவரே தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்துக்குள்ள அவர்களை நீ நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுங்க இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் குடும்பத்துக்கு விரோதம் மந்திரம், தீய சக்திகள், சோதரிக்கு வன்கண்கள், பொறாமைகள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எரிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக மந்திர செய்வினை பண்ணுகிறவர்கள் இப்பொழுது இயேசுவின் அக்கினினால அதனுடைய குட்டி சாத்தான்கள் தலைகள் சிதறடிக்கப்படட்டும். அதனுடைய எல்லாம் பூஜைகள் அழிக்கப்படட்டும். தீய வல்லமைகளை செய்கிற எல்லாம் மாந்திரிக கிரியைகளை அசுரனாகிய இயேசு இரத்தத்தினால எல்லாம் எரிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. எல்லாம் பழைய சர்ப்பத்தின் ஆவிகள், போராடி கொண்டே இருக்கிற பாம்பின் வல்லமைகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமுள்ள இரத்தத்தினால அதை நான் நசுக்கி போடுகிறேன். காலின் கீழ் நசுக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு அது வெளியேறட்ட ராஜா. தூங்க விடாதபடி போராடுகிற சில அசுத்த ஆவிகள், எல்லா பேய்களின் வல்லமைகள் இப்பொழுது அந்த வீட்டை விட்டு வெளியேறும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டது போல வெளியே விடாம மூடி வைத்திருக்கிற பேயின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அந்த வீட்டை விட்டு புறப்படு என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒரு அக்கினி இறங்கி இருக்கிறது, அக்கினி இறங்கி இருக்கிறது, எரிக்கப்பட்டு வெளியேறட்ட ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. வர வேண்டிய பணங்கள், தடையாக இருக்கிற பணங்கள், பணத்தை யார் ஏமாத்தினானுங்க இன்று இரவு இன்னைக்கு கர்த்தர் அவனோடு பேசுங்க ஆண்டவரே, அவனோடு பேசுங்க. அன்னைக்கு யாக்கோபை ஏமாத்தினாங்கல்லப்பா, அவனுக்காக அவன் மாமனார்கிட்ட நீர் பேசினீர் அல்லவா, அதே போல இன்றைக்கு பிள்ளைகளுடைய பணத்தை அபகரித்து வைத்திருக்கிற ஒவ்வொருக்கிட்ட கர்த்தர் பேசி அதை வாங்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு சோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும்
விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.